ஹலோ மக்களே, ஜானி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. புவனேஸ்வரி பார்வதி எல்லாரும் சூழ்ச்சி வேலை பண்ணி சரி ரகுராம் ஜானகி தனியாக தானே இருக்காங்க, அவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. இதுலேருந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம ரகுராம செம அதிரடியாக காட்ட போகிறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் மாயாவும் அந்த சிலையை கண்டுபிடிக்க போகும்போது நம்ம பார்வதி இடையில ஒரு செயல் பண்ணுறாங்க. அதை பார்த்த மாயா பார்வதியை சரியாக வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் சிலையை மீட்டது மட்டும் இல்லாமல் ரகுராமோட உயிரும் காப்பாற்றப்படுதுன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட நம்ம போட்ட பிளான் எல்லாமே சொதப்பிடும் போல இருக்கு. இங்கே வந்து மாயாவோட உடம்புல கருப்பு சாமி வந்துட்டாங்க. கருப்பு சாமி ஆட்டத்தோட அந்த மாயா வந்து இந்த சிலையை கண்டுபிடிச்சே தீருவேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டா அப்படி சொல்லும்போது புவனேஸ்வரியும் நீ எதுக்கும் கவலைப்படாத பார்வதி, இப்போவே நான் எல்லாரும் அந்த இடத்துல தான் வரதான் போகிறோம். அதோட இல்லாமல் ரகுராம் ஜானகி தனியாக தானே இருக்க போகிறாங்க. அந்த சமயமாக பார்த்து ரகுராம் ஜானகிக்கு உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயலை பண்ணிடலாம் அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதியும் குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது எப்படி வந்து ரகுராம் அவங்களுக்கு மட்டும் ஆபத்து வர மாதிரி செய்ய முடியும் அப்படி சொன்ன உடனே சரி நீ ஏதாவது சூழ்ச்சி வேலை பண்ணி எப்படியாவது அவங்க 2 பேரும் மட்டும் தனியாக இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடு அப்படி சொன்ன உடனே பார்வதி அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி மாயா தான் அந்த சிலையை கண்டுபிடிச்சலாம்னு சொல்லிட்டு அப்படி போயிருக்காங்களே, பேசாமல் நம்ம வந்து இங்கே அமைதியாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி ஒவ்வொரு ஆளையும் தனியாக பிரித்து விடும்போது ரகுராம் ஜானகி பத்மா எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது நம்ம பார்வதியும் பத்மாக்காவை தனியாட்டு கூட்டிகிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை செய்ய போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராம் ஜானகி தனியாக இருக்கும்போது இதை தெரிஞ்சுக்கிட்ட பார்வதியும் புவனேஷ் கிட்ட சொல்லும்போது புவனேஸ்வரி இதுதான் சரியான சமயம், அவங்க வந்து நம்ம அந்த ஆட்களை அனுப்பி அவங்கள அடித்து துவம்சம் பண்ணிட வேண்டியதானே சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஒரு திட்டத்தை போட்டு ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்த மாதிரியே நம்ம ரகுராம் ஜானகி இருக்கக்கூடிய இடத்துக்கு அனுப்புகிறாங்க. ரகுராமும் ஜானகிட்ட ஜானகி நீ எதுக்குமே கவலைப்படாத, சீக்கிரத்தில் அந்த சிலையை கண்டுபிடிச்சிடலாம், நீ வந்து அதை நினச்சி வருத்தப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் இல்லைங்க சிவரஞ்சினி அந்த ஜீவா 2 பேரும் சேர்ந்த மாதிரி இருந்து சிலையை வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்து நான் வந்து ரொம்பவே ஆசைப்பட்டு உருவாக்கின அந்த சிலை, அதனால் இனி வந்து ஜீவா எப்படி அது நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து இந்த சிலை வந்து காணாமல் போனது எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமோ சரி அதான் மாயா வந்து அதை தேடி போயிருக்கால, அந்த கருப்பு சாமி கண்டிப்பாக நமக்கு துணை புரிஞ்சு அந்த சிலை எங்கே இருந்தாலுமே அதை கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் நம்ம ஜானகியை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் ரவுடி கும்பல் எல்லாம் வந்து நம்ம ஜானகி ரகுராம சூழ்ந்து நிற்கும் போது ரகுராம் செம அதிரடியாக அந்த இடத்துல எல்லா ரவுடி கும்பலையும் அடித்து துவம்சம் பண்ணி ஜானகியை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு நம்ம புவனேஸ்வரியும் சரி ரகுராம் ஜானகிக்கு ஆபத்து வந்துடும், நல்லபடியாக நம்ம நினச்ச மாதிரி எல்லா காரியமும் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ரவுடி கும்பல் எல்லாரும் அடி வாங்கிட்டு வந்ததை பார்த்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அந்த ரகுராம் வந்து இன்னும் வந்து அவனோட ஆட்டத்தை இப்படியே நடத்திட்டு தான் இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பயங்கரமாக எரிச்சலாகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஜானகி ரகுராம் கிட்ட நல்ல வேலை நீங்கள் இருந்தனால என்னோடய உயிரெல்லாம் காப்பாற்றப்பட்டது, நீங்கள் மட்டும் இல்லைன்னா என்ன நடந்திருக்கோன்னு நினச்சாலே எனக்கே பயங்கரமாக பதட்டம் ஆகிடுதுன்னு சொல்லும்போது ரகுராம சரி கவலைப்படாத ஜானகின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் போயிட்டே இருந்தால் சரியே வராது, எப்படியாவது அந்த சிலையை வந்து இவங்க மீட்டு எடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு பார்வதியும் கருப்பு சாமியை நம்ம மாயா களத்தில் இறங்கி வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு கட்டையை வச்சு நம்ம மாயாவை தடுத்து நிறுத்ததுக்காக பார்க்குறாங்க. மாயாவே பார்வதியை அப்படியே அடித்து துவம்சம் பண்ணும்போது பார்வதி அந்த இடத்துலேருந்து உருண்டு அப்படியே குளத்துக்குள்ளே விழ போகிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம ஜானகியும் எல்லாரும் சேர்ந்து எங்கே தான் மாயா போயிருப்பா, எப்படியாவது நமக்கு சிலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம பார்வதி குளத்தில் விழுந்த சம்பவத்தை தெரிஞ்சு அப்படியே பதட்டம் ஆகுறாங்க. சிவராமன் கிட்ட சரி உடனே பார்வதியை காப்பாற்றுங்க அப்படி சொல்லும்போது பார்வதியை காப்பாற்றும் போது அதோட சிலையும் மீட்டெடுக்கப்படுது. ஜானகிக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் கருப்புசாமி உருவத்தில் வந்து நம்ம மாயா ரகுராம மட்டும் காப்பாற்றாம அப்படியே நம்ம ஜானகியோட சிலையை மீட்டு கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம்.